எங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கேரியர் பாத்தீங்கன்னா அவருடைய கேரியர்ல அவரோட தோல்வி படங்கள் கொடுத்து இவ்வளவு தோல்வி படங்கள் கொடுத்து கேரியர்ல நின்ற ஒரே ஆள் யாருன்னா அஜித்குமார் தான். வேற யாருமே இந்த அளவுக்கு தோல்வி படம் கொடுத்திருந்தாங்க சினிமா விட்டே போயிருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா ரேஸ்லயும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை என்னன்னா நாளைக்கு காலையில அவரு குடியரசுத் தலைவர்கிட்ட பாத்தீங்கன்னா பத்மபூஷன்ங்கிற அவார்டு வாங்குறாரு. இது ஏற்கனவே நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காங்க, சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க, ரஜினிகாந்த் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்ப 2025 பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்டார் தலை என்று அழைக்கும் ஏகே அவர்களுக்கு நாளை அந்த விருதை வாங்க போறாரு. அந்த நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏகே ரசிகர்களும் அனைத்து சினிமா ரசிகர்களும் அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. பத்மபூஷன்ங்கிறது இந்தியாவின் ஒரு தலை சிறந்த ஒரு அவார்டு. அதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு நடிகரான அஜித்குமார் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுதி இருந்ததுனால தான் கொடுக்குறாங்க. கட்சி கொடியும் வேணாங்க, நமக்கு தேசிய கொடி மட்டும் போதுங்க. இந்தியாவோட பெருமையை உலகம் பூரா நான் பரப்பணும், தமிழ்நாட்டோட பெருமையை நான் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரேஸ்ல தேர்ட் பிளேஸ் அடிச்சாரு. தேர்ட் ரேஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் அடிச்சு அந்த தேசிய கொடி அப்படி விரிச்சு காட்டுறாருங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா நடிகர்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஏகே மட்டும்தாங்க. ஏகேவை வாழ்த்துங்க. ஏகே எப்பவுமே சந்தோஷமா அவருக்கு பிடிச்சதை அவர் செய்யட்டும். வாழ்த்துக்கள் ஏகே.